அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரெடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நம்மளுடைய டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும், நம்மளுடைய நம்பர்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கி சூப்பராக நமக்கு லைவ் மார்க்கெட்டில் வந்து ரெஸ்பெக்ட் ஆனாங்க. நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி தான், நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா மார்க்கெட்டோட அப்டேட்டை பற்றி நம்ம கொடுக்குறதே இல்லை. ஒரு நாளுக்கு முன்னாடியே நம்ம மார்க்கெட்டோட ஹை அண்ட் லோ என்ன அப்படிங்கிற மாதிரியும் அதனுடைய டைமிங் கேண்டில் என்ன அப்படின்னு நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறோம். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லெவல்ஸை வச்சு மட்டுமே உங்களால் ட்ரேட் எடுக்கும் பொழுது நீங்கள் எவ்ரிடே ப்ராஃபிட்டபிளாக இருப்பீங்க, ஒரு கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸில். இப்போ நம்ம என்ன லெவல் நம்ம நேற்று கொடுத்தோம், அது எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். நம்ம நேற்றுக்கே நம்ம வந்து 50% ஆஃப் ப்ராபபிலிட்டி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம். இருந்தாலும் கூட இன்றைக்கி மந்த் க்ளோஸ், அதாவது ஜூலை மந்த் எண்ட்னால மற்றும் நமக்கு விக்ஸுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் இருந்தாங்க. இந்தியா விக்ஸ் வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இண்டெக்ஸும் நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் அப்படியே ஆப்போசிட் ட்ரெண்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனாலேயே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம் நேற்று, மேபி பை சான்ஸ் ஒரு ஒன் சைட் மொமெண்டம் ஆர் அப் அண்ட் டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் நாம் நேற்று ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இன்றைக்கி ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மார்க்கெட்லேயே இன்றைக்கி வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே முடிஞ்சிருக்காங்க. நாம் ப்ரெடிக்ட் பண்ண நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட், இந்த ரெட் கலர்ஸ் எல்லாமே நம்மளுடைய டவுன் சைட் டார்கெட். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதுமே இன்றைக்கி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் இருந்தாங்க. இங்கே பாருங்கள், நமக்கு கிட்டத்தட்ட நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு அப் ரேலி, ஈவன் எண்ட் ஆஃப் தி டே கிட்ட வரைக்குமே நம்மளுடைய 24,964 அப்படிங்கிற நம்பரை வந்து ஹிட் பண்ணியிருந்தாங்க. நாம் கொடுத்த டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் அதுதான் லோ, அதுக்கப்புறமாக ஒரு கேண்டில் கூட அந்த லோக்கு கீழே வைக்கவே இல்லை. அகெயின் நம்மளுடைய டைமிங் கேண்டில், இது ஃபஸ்ட்டு டைமிங் 940, செகண்ட் டைமிங் 210. இந்த டைமிங் கேண்டிலுடைய ஹை தான் அதுக்கப்புறமா லோவே. அதுக்கப்புறமா எந்த கேண்டிலுமே நமக்கு லோ ஹிட் ஆகலை. ஈவன் நமக்கு இந்த லெவலில் இருந்து நம்ம என்ட்ரி எடுத்திருந்தால் கூட நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்து ஏர்ன் பண்ணியிருந்திருப்போம். இது நல்லாவே வந்து சூப்பராக நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் ஆனாங்க. இது இப்போ நம்மளுடைய டூல் படி எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 1 மினிட் சார்ட்டு. இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்தே நம்ம நம்பர்ஸில் வந்து டச் ஆனாங்க பாருங்கள். இந்த 1 மினிட் படி இந்த ரெட் அண்ட் க்ரீன் லைனுக்கு வெளியே ஒரு கேண்டில் பை சிக்னல் இருக்கும் பொழுது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து புல் பேக் ஏரியா. கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸில் நாம் என்ட்ரி எடுக்க வேண்டிய ஒரு இடம். அது கூடவே நம்மளுடைய நம்பர்ஸும் கிட்ட வரும் பொழுதே நாம் 929 அண்ட் சம்திங்லேயே நம்ம வந்து 25,000 கால் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் 51 ஆர் 53 ருபீஸில் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்பவே கம்மி. பட் எண்ட் ஆஃப் தி டே வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு ரேலியில் இருந்தாங்க. பட் நம்மளுடைய டார்கெட்டான 81 அண்ட் 100 அப்படிங்கிற டார்கெட்டான இந்த ரெண்டுமே வந்து ஹிட் ஆகலை. கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த நம்பர்ஸ் போனாலும் கூட நமக்கு மார்க்கெட்டில் இன்றைக்கி சிங்கிள் என்ட்ரி மட்டும் தான் எடுத்திருந்தோம். இண்டெக்ஸில் மட்டும் நமக்கு இந்த 81, 100 வந்து ஹிட் ஆகலை. மேபி நாளைக்கு பார்க்கலாம். இதை நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். எந்த அளவுக்கு நாளைக்கு ரெஸ்பெக்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடங்களில் நாம் வந்து பை எடுக்க வேண்டிய இடம் ஃபார் 1 மினிட் படி இந்த செல் வந்து நமக்கு வேலிட் கிடையாது. இந்த லோ கட் ஆகாத வரைக்குமே இது வேலிடான செல் கிடையாது 1 மினிட்ல கூட. ஸோ இந்த இடத்துல நம்ம எடுத்த பை வந்து நமக்கு எண்ட் ஆஃப் தி டே வரைக்குமே நமக்கு வந்து பையில் தான் இருந்திருக்கு. நீங்கள் எந்த டைமில் என்ட்ரி எடுத்திருந்தாலும் நீங்கள் வந்து ப்ராஃபிட்லேயே தான் இருந்திருப்பீங்க பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூலுடைய ரூல்ஸ் படி. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோடைய 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண அப்சைட் லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் எல்லாமே நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதுமே கிட்டத்தட்ட நம்ம நம்பர்ஸ் பக்கத்துலேயே ஓப்பன் ஆனாங்க. பட் எக்ஸாக்டாக நம்ம நம்பர் கிட்டே வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க பாருங்கள். சப்போர்ட் எடுத்துட்டு இமீடியட்டாக நம்மளுடைய அப்சைட் டார்கெட்டான 51,608 வந்து ஹிட் ஆயிருக்காங்க. அகைன் லோ கட் ஆகும் பொழுது பாருங்கள், அகைன் வந்து நமக்கு நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே வந்திருக்காங்க. இந்த இடங்களை நீங்கள் மறுபடியும் எடுத்திருந்தாலும் கூட, இல்லை நம்ம எடுக்காமல் இருந்தாலும் கூட, இந்த இடங்கள் எல்லாமே கண்டிப்பாக எடுக்க வேண்டிய இடம். இதில் இருந்து பாருங்கள், பேங்க் நிஃப்டியில் மட்டுமே நமக்கு அப் ரேலி, டவுன் ரேலி அண்ட் அகைன் ஒரு அப் ரேலி, மறுபடியும் நமக்கு எத்தனை என்ட்ரி வந்து இந்த சைடுவே ஆன ஒரு மார்க்கெட்டில் கூட நம்மளால நல்ல ஏர்ன் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இது பேங்க் நிஃப்டியோடது. பட் நாம் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் எந்த என்ட்ரியுமே எடுக்கல. பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடுவே மாதிரியான ஒரு செட்டப்பில் இருந்தாங்க. பட் நம்ம நல்ல ஒரு ரேலி வந்து எதிர்பார்த்தோம் பேஸ்ட் ஆன் விக்ஸுடைய அந்த
ஒன் சைட் மொமெண்டம் படியும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படியும் நாம நல்ல ஒரு மொமெண்டம் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து எதிர்பார்த்த மேபி எண்ட் ஆஃப் தி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ரேலி இருக்கலாம். அதுவும் அப்சைடில் நாம் எதிர்பார்த்தோம். பட் நமக்கு எந்த ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டியும் நமக்கு பேங்க் நிஃப்டியில் கிடைக்கல. இருந்தாலும் கூட நம்ம நம்பர்ஸ் பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து இதில் நீங்கள் பிடிச்சிருந்துருக்கலாம். இந்த லோ இந்த ஹை அப்படிங்கும் பொழுது இப்போ நம்மளுடைய டூலில் வந்து எந்த அளவுக்கு இது ரெஸ்பெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது நம்மளுடைய டூலின் 1 minute சார்ட். இது வந்து நமக்கு நோ ட்ரேட் ஜோன் அப்படின்னு சொன்னால் பாக்ஸ் மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து நோ ட்ரேட் ஜோன். நேற்றே நம்ம வந்து செல்ல தான் இருக்கும். இன்றைக்கி மார்னிங் வந்து எக்ஸாக்டாக பை இந்த கேண்டில் தான் நம்ம செல் போகிறதுக்கான சரியான ஒரு பிளேஸ் ஃபார் ஸ்மால் ஸ்டாப்பில். செல் போட்டு அந்த ஹை நமக்கு கட் ஆகலை அப்படின்னா நம்ம இம்மீடியட்டாக நம்ம பை போட்டு நமக்கு ஹை கட் ஆகலை அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம செல் போகிறதுக்கான சான்சஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இது கிட்ட வரைக்குமே வந்திருக்காங்க பாருங்கள். நம்மளுடைய நம்பர்ஸும் இங்கே பாருங்கள் இந்த இடங்கள்லேருந்து இந்த இடங்கள் வரைக்கும் அகைன் நம்மளுடைய நம்பர்ஸ், அதாவது இந்த நம்பர்ஸ்லேருந்து இந்த நம்பர்ஸ் பாருங்கள் எக்ஸாக்டாக செல் பட் லோ கட் ஆகலை அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் இந்த இடத்துல வந்து கால் போகலாம். அப்படி இல்லாட்டாலும் கூட இந்த இடங்கள் எல்லாமே நமக்கு பை சிக்னல் போட்டிருக்காங்க. பை சிக்னல் போட்டு நீங்கள் கை கட்டாய் நீங்கள் எடுத்திருந்தாலும் கூட நீங்கள் ஸ்டில் ப்ராஃபிட்டபிளாகவே இருந்திருப்பீங்க. இது பேஸ்ட் ஆன் 1 minute டைம் ஃப்ரேம் படி. இப்போ நாம் இன்னைக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்க. அதில் நாம் டாடா கம்யூனிகேஷன் வந்து கொடுத்துருந்தோம். டாடா கம்யூனிகேஷன் வந்து 15 minutes டைம் ஃப்ரேமில் வந்து நாம் ஒரு பை வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தோம். எந்த டைம் ஃப்ரேம்லன்னு பார்த்தீங்கன்னா இது 15 minutes 2000 கால் வந்து ஜூலை மந்த், அதாவது இந்த ஜூலை மந்த்லேயே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அந்த டேட் வந்து எக்ஸாக்டாக நான் பார்க்கல, பட் இந்த இடங்களாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 25th இந்த டேட்டாக தான் இருக்கும். எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 10 rupees அரௌண்ட் நம்ம எடுத்த என்ட்ரி 10 rupeesல இந்த 15 minutes டாடா கம்யூனிகேஷன் நான் சொல்கிறேன். இது இந்த மந்த் ஃபுல்லாகவே நம்ம ஹோல்ட் பண்ணலாம். பட் டார்கெட் வந்து டபுள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 10 to 20 வந்து இமீடியட்டாக 2 times நமக்கு ஹிட் ஆயிருந்தாங்க. பட் நம்மளுடைய டார்கெட் வந்து 36க்கு அப்புறமா நம்ம ட்ரையல் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னும். பட் 36 ஹிட் ஆனதுமே நம்மளுடைய என்ட்ரியை வந்து நம்ம கொடுத்துட்டோம். அதாவது 10 to 36 அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். பட் அகைன் இன்னையோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா 68 வரைக்குமே போயிருந்தாங்க. அதாவது நம்ம 10 rupeesல எடுத்தது 25ல வித்தின் ஒரு 1 weekலேயே நமக்கு வந்து 10 rupeesல இருந்து நமக்கு 65 வரைக்குமே நமக்கு வந்து போயிருக்காங்க. 65 மோர் தேன் தட் 68 வரைக்குமே நமக்கு வந்து போயிருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு ரேலி வந்து ஒரு 10 rupeesல இருந்தே நம்ம ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேட். நம்ம எவ்ரிடே ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறதே இல்லை. சரியான ஸ்டாக் சரியான இண்டெக்ஸை வந்து கரெக்டான சிக்னல்ஸ் பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எவ்ரி மந்த் நம்மளால் நம்மளுடைய கேபிட்டலை வந்து டபுள் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் இந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் நம்மளுடைய டூலை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. இப்போ நம்மளுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது டிவிஎஸ் மோட்டார் 5 minutesலேயே பாருங்கள் நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்துருந்தாங்க. நம்மளுடைய மெம்பர்ஸ் குரூப்பில் இன்றைக்கி வந்து 2 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தோம். அது டிவிஎஸ் அண்ட் பேட்டா இண்டியா வந்து கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லியிருந்தோம். பட் நம்மளுடைய ஃப்ரீ குரூப்லேயும் நம்ம சொல்லியிருந்தோம் பேட்டா இண்டியா வந்து கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லி. எதனால அப்படின்னா அது நல்ல ஒரு செட்டப்பில் இருந்த ஒரு ஸ்டாக்ஸ். பட் டிவிஎஸ் மோட்டார் நல்ல ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்க. பட் பேட்டா இண்டியா வந்து அந்த அளவுக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கல. ஒரு சைடுவே மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. பட் ஸ்டில் அது நல்ல ஒரு மொமெண்டம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம என்ன என்ட்ரி கொடுத்தோம் அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலகிராம் குரூப். மார்னிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் நம்ம வந்து நிஃப்டியோட லெவல்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸாக இருக்கட்டும் ஸ்டாக் டு வாட்ச் அண்ட் டைமிங் கேண்டில் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் வியூவர்ஸ்க்காக. நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டை வந்து 1 day பிஃபோரே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறோம். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ட்ரேடிங் கரியரில் இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து டெவலப் பண்ணி கொண்டு வர முடியும். இதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸாக்டாக எந்த இடங்களில் வந்து நிஃப்டி சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு மார்னிங் 9:34 நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அகெயின் நான் சொன்ன மாதிரி இது 25,000 கால் ஆப்ஷன். மார்னிங் வந்து நம்ம கொடுத்த டைமிங் பார்த்தீங்கன்னா 9:36 நம்ம கொடுத்துருக்கோம். 9:36 நம்ம கொடுத்த அப்போ வந்து ப்ரைஸ் வந்து 51ல் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. எதனால அப்படின்னா 1 minute படி நம்மளுடைய செல்லோ கட் ஆகலை. அப்படிங்கும் பொழுது இந்த இடங்கள் நாம் வந்து கால் எடுக்க வேண்டிய ஒரு மஸ்டான ஒரு பிளேஸ். இந்த இடங்களை தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஈவன் தோ நமக்கு 47 வரைக்கும் தான் லோ போயிருந்தாங்களே தவிர நீங்கள் 51ல் எடுத்திருந்தால் கூட 47 தான் உங்களுடைய லோவே. அதாவது கிட்டத்தட்ட 4 rupees தான் உங்களுடைய லோ போயிருந்தாங்களே தவிர ஸ்டில் அது வந்து அப்ராலியில் தான் இருக்காங்க.
இதை நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் 52லேருந்து. பட் அது ஒரு 78 79 வரைக்குமே போயிருந்தாங்க. பட் அகைன் வந்து பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், நாம் கொடுத்த ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், என்ன ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயமே, இது வந்து டிவிஎஸ் மோட்டார் 1 மினிட் படி மார்னிங்கில் நல்ல ஒரு ரேலி இருந்தாங்க. நம்ம 56 ஆர் 56ல் நமக்கு வந்து பை பாருங்கள். இதில் இருந்து நமக்கு வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நான் சொல்கிறேன் 2600 கால் ஆப்ஷன் அரௌண்ட் இன்னைக்கு வந்து 82 வரைக்குமே போயிருந்தாங்க. 56ல் வந்த கால் ஆப்ஷன் நமக்கு 82 வரைக்குமே இன்ட்ராடேல நம்மளால நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேதர் பண்ண முடிஞ்சது. பாருங்க, டாடா கம்யூனிகேஷன் வந்து மொமெண்டம் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா அப்டேட்டுமே எந்தெந்த இடங்களில் வந்து ஹிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம சொல்லிட்டே இருந்தோம். பாருங்க, இது வந்து ப்ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 மினிட்ல கூட எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாருங்க. நல்ல ஒரு ரேலி வந்து நம்ம ப்ரெசிஸ்டன்ஸ்லேயே பிடிக்கலாம். நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ் மட்டுமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பாக இருக்கட்டும், நம்மளுடைய மெம்பர்ஸ்க்காக இருக்கட்டும் நம்ம கொடுக்குறோம். அதில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்ரிடே ப்ராஃபிட்டபிளாகவே இருப்பீங்க. அண்ட் அகைன் 1 மினிட்ல வந்து நம்மளுடைய இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 மினிட் படி செல் போடும் பொழுதே இந்த டைமிங் வந்து எக்ஸாக்டாக தெரியல, செல்லோ கட் ஆகலை அப்படின்னு நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டில் ரெஸ்பெக்ட் ஆச்சு அப்படின்னு பாருங்கள். இது மாதிரியான எல்லா அப்டேட்டுமே நம்ம பல்ராம்பூர் சினி வந்து நம்ம பிஃபோர் 13th ஜூனில் வந்து நம்ம கொடுத்துருந்த ஸ்டாக்ஸ் 13th ஜூனோட டே கேண்டில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் காலு. அந்த டே தான் லோவே. அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் வந்து லோ வைக்கவே இல்லை. அதில் இருந்து இப்போ வரைக்கும் நல்ல ஒரு ரேலியில் இருக்காங்க. இதையுமே நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். மற்றபடி நாம் எடுக்கிற ப்ரைஸ், அதாவது நாம் எடுக்கிற ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்கட்டும், எவ்ரி திங் நாம் வந்து இதில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட் அப்டேட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அவங்களையுமே நீங்கள் இதை பயன்பெற வைக்கலாம். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட நாளையோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட டே சார்ட்டு. நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி நம்ம 2 days பிஃபோரே சொல்லிட்டு இருக்கோம். அந்த லோ கட் ஆகாத வரைக்குமே நீங்கள் டவுன்ஃபால் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம 2 days பிஃபோரே சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்குமே அந்த 15 மினிட்ஸோட லோ வந்து ஹோல்ட் ஆயிருக்காங்க. அண்ட் 18 ஜூன் அண்ட் 28 ஜூன்லாம் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு டேட். இந்த டேட்டோடைய ஹை அண்ட் லோ தான் நாம் இதில் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடங்கள் எல்லாமே நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அது மாதிரியே ஃபால் ஆனவங்க எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸில் இருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இப்போ 24,951 இருக்காங்க. ஸ்டில் நம்ம வந்து புல் ரேண்டில் தான் இருக்கோம். அதில் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேண்டாம். இந்த லோ, அதாவது 15 மினிட்ஸுடைய லோ கட் ஆகாத வரைக்குமே நீங்கள் அதில் எந்த ஒரு டவுன் ட்ரெண்டுமே நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். பட் நாளையுடைய செட்டப்படி நம்ம இன்றைக்கே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மொமெண்டம், மேபி ஒன் சைடு மொமெண்டம் கொடுத்துருக்கலாம் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய பிக்ஸினுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி. பட் கொடுக்கல அப்படிங்கும் பொழுது நாளைக்கு நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நிஃப்டிலையா பேங்க் நிஃப்டிலையான்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து பெட்டர் தான் நிஃப்டின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்குமே ரேலி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி நிஃப்டியில் மட்டும்தான் ரேலி கொடுத்துருக்காங்களே தவிர இந்த மாதிரி ஒரு ரேலியை பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து நல்ல ஒரு அப் ரேலி கொடுத்துருக்காங்களே தவிர பேங்க் நிஃப்டியில் நமக்கு ரேலியே கிடைக்கல. ஸோ நமக்கு பேங்க் நிஃப்டியில் தான் அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்குது. மற்றும் நாளையுடைய செட்டப்படி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஸ்டாக்ஸ், பேங்க் செக்டார் எல்லாமே வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். அதாவது ஒரு மொமெண்டம் அப் அண்ட் டவுன் எந்த பக்கம் வேண்டுமானாலும் இருக்கலாம். பட் ஒரு மொமெண்டம் தரதமான ஒரு செக்டார் வந்து நாளைக்கு நிஃப்டி பேங்க்ல வந்து இருக்குது. நிஃப்டி பேங்க் செக்டார்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கலாம். நீங்கள் டவுன் எப்போ பார்க்கலாம் அப்படின்னா இதுலேயே நீங்கள் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு இதெல்லாம் நல்ல ஒரு புல் பேக்கான ஒரு ஏரியா. இந்த இடங்கள் வந்து இதுலேருந்து நம்ம நல்ல ஒரு கால் வந்து பை பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம். பட் இதெல்லாம் சப்போர்ட் ஏரியா. இந்த லோ கட் ஆகாத வரைக்குமே நம்ம நிஃப்டியில் டவுன்ஃபால் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து நமக்கு அந்த ரெட் கலர்ஸ் லைனே வந்து டச் ஆயிட்டாங்க. 24,964 அப்படிங்கிற நம்பர். இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுடைய டார்கெட்ஸ். லாங் நம்பர், ஷார்ட் நம்பர் எல்லாமே நம்மளுடைய டார்கெட் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூல் படி. இப்போ இந்த நம்பர் இதிலிருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் நம்ம டவுன்ஃபால் போக வேண்டாம், இது ஒரு புல் பேக் ஏரியா ஃபார் நிஃப்டி அப்படின்னு. இப்போ ஸ்டில் இந்த லோ ஹோல்ட் ஆகிற வரைக்குமே நீங்கள் டவுன்ஃபால் பார்க்க வேண்டாம். இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க. 29th லோ, இதை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியோடைய செட்டப் என்னன்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட டே சார்ட்டு.
பேங்க் நிஃப்டியில் 4th ஜூலையே நம்ம சொல்லியிருந்தோம், அந்த ஹை கட் ஆகாத வரைக்குமே, இதான் 4th ஜூலை, இந்த ஹை கட் ஆகாத வரைக்குமே நீங்கள் பை பார்க்க வேண்டாம் அப்படின்னு. இது உடைக்கும் பொழுது 52,631 அண்ட் 51,957 அண்ட் 55,62 தான் நமக்கு வந்து நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும். இன் பிட்வீன் ஒரு சைட்வே மார்க்கெட் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது மாதிரி எக்ஸாக்டாக இந்த நம்பர்லேருந்து நல்ல ஒரு அப்ராலி கொடுத்து 51,957 வந்து ஹிட் பண்ணியிருந்தாங்க. பட் டுடே நம்ம இன்னைக்கு வந்து 51,957 வரைக்குமே ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் நமக்கு ஹிட் ஆகலை. ஸ்டில் நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே நல்ல ஒரு புல் ரன் எதிர்பார்க்கலாம். டவுன் ட்ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே தான் நம்ம டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். இது ஒரு சைடுவேயான ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம புல் ரன்ல தான் இருக்கோம். பட் இது ஒரு சைடுவேயான மார்க்கெட். புல் ரன் நம்ம ஸ்ட்ராங்காக எப்போ சொல்லலாம் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம போகும்போது ஸ்ட்ராங்காக சொல்லலாம், இல்லை இதுக்கு கீழே போகும்போது நம்ம டவுன் ட்ரெண்ட்னு சொல்லலாம். இன் பிட்வீன் இந்த லைனுக்குள்ளே நமக்கு மார்க்கெட் இப்படி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எத்தனை கேண்டில் வந்து இந்த இடங்கள் எல்லாமே டச் ஆயிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி எத்தனை கேண்டில் வந்து இந்த லைனில் வந்து டச் ஆகிட்டே இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் மார்க்கெட்டில், லைவ் மார்க்கெட்டில். இப்போ நாளையுடைய செட்டப் படி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் செக்டார்ஸ் வந்து நல்ல ஒரு ரேலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க கம்பேர் த நிஃப்டி. ஸோ நீங்கள் பேங்க் ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். பேங்க் செக்டரில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வராங்களோ அந்தந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் நமக்கு ஒரு ரேலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் தான் இருக்காங்க. இந்த லோ 15 மினிட்ஸ் லோ பேங்க் நிஃப்டியில் நீங்கள் இந்த 15 மினிட்ஸோடைய லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம 29லேருந்தே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் சொல்லிட்டு இருக்கோம், 3 ட்ரேடிங் டேலையுமே இந்த லோ கட் ஆகலை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 29ஆம் தேதியிலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த லோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஒரு கேண்டில் கூட இந்த லோக்கு கீழே க்ளோஸ் வைக்கல ஃபார் 15 மினிட்ஸ். 29, 30, 31 வரைக்குமே பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட் இதுக்கு கீழே போனால் மட்டுமே நீங்கள் டவுன்ஃபால் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கும்பொழுது நமக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய ஆகஸ்ட் 1 நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியுடைய ஆகஸ்ட் 1 நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஆகஸ்ட் 1 நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இது எல்லாமே இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா 1 minute எனஃப் டு டேக் குட் ப்ராஃபிட் ஃபார் திஸ் ஸ்டாக்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மற்றும் நீங்கள் ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதோடைய ஸ்டாப் லாஸ் என்ன டார்கெட் என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். மற்றும் நம்மளுடைய டூலை பற்றின சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் இருந்தாலுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம மெம்பர்ஸ்க்கு கொடுத்த இன்னைக்கு நாம ட்ரேட் பண்ண சொன்ன பை அபவ் அண்ட் செல் பிலோ நம்பர்ஸ். இது நிஃப்டி வந்து ஒரு கேண்டில் கூட நமக்கு இந்த லோக்கு கீழே க்ளோஸ் வைக்கல. அண்ட் பேங்க் நிஃப்டி ஆல்சோ இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இது ஒன்லி ஃபார் த ஸ்டடி பர்பஸ். நம்ம எவ்ரிடே வீடியோவில் வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸாக இருக்கும். அது நம்ம எவ்ரி வீடியோவில் சொல்கிறோம். இதனால் நீங்கள் மஸ்ட் வாட்ச் ஃபார் கிளியர் வீடியோ. இதை ஃபுல்லாகவே பார்த்துட்டு இதில் உங்களுக்கு தேவையான, அதாவது நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான சில டிப்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். அதை நீங்கள் வந்து எவ்ரிடே ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.